இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன்னா பின்னணி பாடகர் கேஜி ஏசுதாஸ் அவர்களை பத்தி தான் பேச போறேன். நேத்து அவரோட பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு ஒரு பிரஸ் மீட் நடந்தது. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, எப்பவுமே ஒரு ஆக்டர்ஸோ சரி, பிளேபேக் சிங்கர்ஸோ சரி, ஒரு லெஜெண்டரியான பிளேஸ்க்கு போன பிறகு அரசியலுக்கு வரது ஒரு வாஸ்துவான விஷயம் தான். நீங்க ஏன் இன்னும் பாலிடிக்ஸ்குள்ள வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு நிறைய கட்சிகள் அழைப்பு வந்துச்சு, ஆனா நான் போகாததுக்கு இதுதான் காரணம்னு ஒரு அசத்தலான விஷயம் சொன்னாரு. என்னன்னா, எங்க அப்பா எந்த காரணத்திலயும் நீ அரசியலுக்குள்ள நுழைஞ்சிடாத அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை நான் இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சூப்பராவே சொல்லிட்டாரு. அப்போ ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி மறுபடியும் கேட்டாரு. என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு ரசிகர் மன்றமாவது திறக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கும் நம்ம கேஜே யேசுதாஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எனக்கு அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எனக்கு சோஷியல் மீடியால கூட அக்கவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரசிகர்கள் இவர் இவ்ளோ பெரிய லெஜெண்டரி சிங்கரா இருந்தும் இவ்ளோ ஹம்பிளா இருக்காரு அப்படிங்கறத பார்த்து ரொம்பவே ரசிக்கிறாங்க.